ஹே மை பிஎல் படிஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த நியூ தாய் பிஎல் சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோட ஸ்டார்ட்டில் போன எபிசோடில் சன்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே இந்த பேங்க் அனுப்பின ஆளுங்க தான். அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. என்னென்னா இந்த பேங்க் கிட்ட அவங்க நிறையமே பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேங்க் தான் அவங்கள யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நடக்கிறத காட்டினாங்கன்னா, இப்போ அவங்க சன்னை ரொம்ப கட்டாயப்படுத்திட்டு இருக்க அப்போ ஃபயர் அலாரம் கேட்கும்ல, தீ விபத்து நடந்துச்சுன்னா அங்கே சுற்றி அலாரம் கேட்கும்ல, அந்த மாதிரி அலாரம் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்க உடனே ஒரு வெயிட்டர், அதாவது சன் அன்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்களே அந்த வெயிட்டர் உள்ளே சீக்கிரம் எல்லோரும் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சன்னை ஃபஸ்ட்டு அங்கேருந்து அப்படியே தள்ளி விட்டு எல்லோரும் கிளம்புங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல அப்படியே அங்கே இருக்கவங்களாம் பதறி அடித்து ஓடுறாங்க. அதுக்கப்புறம் சன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் கேட்குறான், ஆமாம் புகையே இல்லையே, அப்புறம் எப்படி நெருப்பு வந்துச்சுன்ட்டு. அப்போ தான் அந்த வெயிட்டர் சொல்கிறான், இல்லை அது சும்மா பொய்யா சொன்னதான்ட்டு. அவன் அப்படியே பாய் சொல்லிட்டு போக திரும்பி பார்த்தா காரில் ஜெய் நின்றுட்டுருக்கான். வண்டியில் ஏறுன்னு சொல்ல இவன் அப்படியே நின்றுட்டுருக்கான். சரி வண்டியில் ஏறியா இல்லை அவங்ககிட்டே ஒன்று அனுப்பிட்டான்னு கேட்க அப்புறம் சன் வண்டியில் ஏறிடுறான். அப்புறம் காரில் போகும்போது சொல்லிகிட்ருக்கான், இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு 50,000 ரூபா, ஸோ மொத்தமாக சேர்த்து 3,50,000 நீ கொடுக்கணும், ஓகேவான்னு சொல்லிகிட்டு இருக்க. இவன் இப்படி பேசுறது வழக்கமாக போச்சு தானே. பட் சன் இவன்கிட்ட என்ன கேட்குறான்னா, ஆமாம் அவங்களாம் யாருன்ட்டு. அப்போ ஜெயவுமி, நான் உங்ககிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் படிக்க சொன்னேன்ல இப்போ ரீசெண்டாக, அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்க இவன் சொல்கிறான், அது ரொம்பவே நல்லா இல்லை, ஏன்னா சும்மா ஏதோ கதை உள்ள நுழைச்ச மாதிரி இருந்துச்சு, சுத்தமாக நல்லா இல்லைங்கிற மாதிரி சொல்ல அப்போ ஜெய் சொல்கிறான், அதுக்கு காரணம் அவங்கெல்லாம் தான், அவங்க எல்லாருக்கிட்டையுமே நிறைய பணம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கிரிப்டுனா என்ன ஐடியானே தெரியாத ஆளுங்க, பட் அந்த பணத்தை வச்சு அதெல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுங்க, நிறைய ஆக்டர்ஸ் மேலே அட்வான்டேஜஸ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பண முதலைங்களை துரத்தி அடிக்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காமல் விடுறது தான் என் ஆசைன்ட்டு ஜெய் சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பேங்க்கை காட்டினாங்கன்னா அவன் ஃபோன் எடுத்து பேசுகிறான். அப்போ யாரோ அவங்ககிட்ட சொல்கிறாங்க இப்போ நடந்ததெல்லாம். என்னது ஒன்றுமே நடக்கலையா? அதோட இவங்களாம் வெளியே வந்ததுக்கப்புறம் சன் அங்கேருந்து காணணும்னு சொல்லியிருப்பாங்க. என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க, இந்த பிளான் எப்படியாச்சும் இன்றைக்கி நடந்திருக்கணும். சரி இப்போ நடக்கலைனாலும் வேறு ஏதாவது பிளான் நடத்தி அவன் இந்த இண்டஸ்ட்ரி விட்டு துரத்தியே ஆகணும். நீ மட்டும் பாருன்னு, அதை பண்ணலைன்னா பின்னாடி என்கிட்ட ஹெல்ப் கேன வந்துடாதுன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் யார்கிட்ட பேசினான்னு இனிமேல் நம்மக்கிட்ட கிளியராக காட்டல. அதுக்கப்புறம் இவன் ஃபோனில் ஃபோட்டோ அனுப்பியிருப்பான் போல். அதில் சன் கிளாஸில் உட்காந்துட்ருப்பான்ல, அவனுக்கு பின்னாடி ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி ஃபோட்டோ எடுத்தனால அவனுக்கு சன் தான் இதுன்னு தெரியல. ஸோ அவன் யோசிச்சுட்ருக்கான், இந்த மாதிரி ஆள்லாம் இங்கே இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி தான் பேங்க் யோசிச்சுட்ருக்கான். அப்போ இவன் இறக்க இடத்துக்கு இன்னொரு ஆள் வரான். அந்த ஆளை பார்த்தாலும் நல்ல பெரிய ஆளாட்ட தான் தெரியுது. இப்போ சன் ஜே ஒரு ரிவர் சைடு நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜேவும் கலாய்ச்சிட்ருக்கான், அவனுக்கு லாலிபாப் வேணுமாங்கிற மாதிரி. அப்போ ஜே கேட்குறான், ஆமாம் நீ எந்த ரியாக்ஷனும் விட்டுற மாட்டுற, உனக்கு கொஞ்சமே ஃபீலிங்ஸு இல்லைங்கிற, அது உண்மை தானா, உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இல்லாமல் போச்சுன்ட்டு. அப்போ சன்னுமே நினச்சி பார்க்குறான், அவன் ஃபேமிலியோட இறப்புக்கே அவன் தானே காரணம், அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஜே எழுந்து அந்த லாலிபாப்பை சாப்பிட்டு அப்படியே சன்னை பார்க்குறான். அப்புறம் சன்னோட தோளில் கை வச்சு, இங்கே பாரு, இனிமேல் நீ என் கூட இருக்கும்போது என் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்ல சன் என்னமோ சொல்ல வரான். பட் ஜே அவனை சொல்ல விடாமல் அவன் வாயில் லாலிபாப் வச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த லாலிபாப்பை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கா. டக்குன்னு ஜே சனை கிஸ் பண்ணிடுறான். சன் தடுத்தாலும் அவன் விடலை. அதுக்கப்புறம் ஜே கேட்குறான், ஆமாம் இப்போ என்ன சொல்கிற, உனக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா, இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்க அவனே பேசிக்கிறான். ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னு மட்டும் சொல்லாத, இனிமேல் எது பண்ணுறதுனாலும் ஒர்க் பண்ணுறதுனாலும் என்ன பண்ணாலும் இந்த ஸ்வீட்னஸை நீ நினச்சிக்கோ. ஸோ நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன், நீ நல்லா யோசி இது எப்படி ஃபீல் பண்ணுன்ட்டு அவன் சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் சன்னை விடும்போது கேட்குறான், இது உன்னோட வீடான்ட்டு. என் வீடெலாம் இல்லை, நான் வாடகைக்கு இருக்குன்னு தான் சன் சொல்கிறான். அப்போ ஜே சன்னை பார்த்து, இங்கே பாரு, அவங்கள எப்படி பழி வாங்குவன்ட்டு நான் உன்னை பார்த்துட்டே இருப்பேன்ட்டு சன்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறான். சன்னும் ஓகேங்கிற மாதிரி தலையாடிட்டு அங்கேருந்து போக ஜே அப்படியே அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான். இப்போ இண்டஸ்ட்ரி ஆஃபீஸில் காட்டினாங்கன்னா அங்கே ஒரு மேனேஜர், ஆக்சுவலாக பேங்க் இவங்க கஜோன் கட்டை வேறு மேனேஜருக்கு போயிருப்பான்ல, அவன் தான் போல். அவன் இப்போ மேனேஜர் கஜோன் கட்டை பேசுகிறான். அதுவும் அவர் ரொம்ப கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பேசுகிறான். உங்கள்கிட்ட தான் இப்போ உன்னோட ஆர்டிஸ்ட் யாருமே நடிக்கிறது இல்லை, நம்ம மேனேஜ்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காங்க, மறுபடியும் ஒரு மேனேஜ்மெண்ட்டாட்ட பண்ணி இந்த மாதிரி வேலையே இல்லாத ஆளுங்களெல்லாம்
தூக்குறதா பேசிகிட்டு இருக்காங்க மாதிரி. இவர் ரொம்ப மட்டமாக பேசிகிட்டு இருக்கா. கஜோன் இவனை கண்டுக்காத மாதிரி அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நேரம் ஒரு மேடம் தான் பார்க்க போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்னா, அவங்க சென்ட்டுக்கு வந்து ஆட் வைக்கணும். ஸோ அதுக்கு பக்கினோட போஸ்ட்டில் இவனை பார்த்துருக்காங்க, சன்னை. ஸோ சன் தான் பொருத்தமாக இருப்பான்ட்டு சன் இப்போ டீலுக்கு பேச தான் வந்திருக்காங்க. அப்போ மேனேஜரை பேசக்கூட இல்லை, அந்த அம்மாவே எல்லாம் பேசிட்டு நாளைக்கு டீல் சைன் பண்ணிடலாம்லாம் சொல்லிட்டு போக, அதுக்கப்புறம் கஜன் வெளியே வராரு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். எப்பயுமே இந்த மாதிரி ஹாப்பினஸாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் பப்ளிக்கில் கத்திட்டு அப்புறம் சாரி சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் மேனேஜர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சன்னை காட்டினாங்கன்னா, அவன் நேற்று ஜெய் கூட நடந்ததுன்னு நினச்சி பார்த்து அப்படியே ப்ளஸ் ஆகிட்டு இருக்கான். சன் வெக்கப்படுறது முறையாக காட்டுறாங்க. ஸோ வெக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவனுக்கே தோணுது, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிற மாதிரி. அப்போ கரெக்டாக ஜேவே மெசேஜ் பண்ணுறான், இந்த உலகத்துலேயே பெரிய பில்டிங் எதுன்ட்டு. ஏன்டா இவன் சம்மந்தம் இல்லாமல் கேட்குறான்னு தெரியல. அப்புறம் இவனுமே யோசிச்சுட்டு ஏதோ சொல்லிகிட்ருக்க. அப்போ ஸ்கை உள்ளே வரான். உள்ளே வந்து அவன் கொஞ்சம் ஹாப்பியாக பேசுகிறான். இப்போ ஒரு பெரிய ஆடிஷன் வரப்போகுது, அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அந்த ஸ்டேஜ் பிளேயில் மட்டும் நான் செலக்ட் ஆகிட்டேன்னா நான் பண்ணுற ஃபஸ்ட்டு லீட் ரோல் அதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ சன்னுமே அவனை பாராட்டுறான், உனக்கு கண்டிப்பாக அது கிடச்சிருவோன்ட்டு. பட் இவன் கொஞ்சம் சேடாக என்னாச்சு உனக்குன்னு கேட்குறான். இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லவே மேனேஜர் வந்துடுறாரு. எதுக்கு உனக்கு பயமாக இருக்குது, நீ கவலைப்படாத, அந்த இடத்துல கேமராலாம் இருக்காது, நான் நல்லா விசாரிச்சிட்டேன்ட்டு. நீ எப்பயும் போல் சிரிச்சுட்டு இது நல்லா பண்ணுன்னா இப்போ அவர் அவனை மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்க. அதுக்கப்புறம் சன்னை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு ஒரு குட் நியூஸ் வச்சுருக்கேன்ட்டு. இந்த ஆட் விஷயத்த சொல்ல ஸ்கையெல்லாம் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா நீ அவ்வளோதான், அந்த டீல் சைன் பண்ணிவிட்டா இவன் வந்து ஒரு ஆடில் நடிக்க போகிறான். ஸோ அது சொல்லும் போது ஸ்கை சன்னை விட ரொம்ப ஹாப்பியாகி அவன் சன்னை கட்டி பிடிச்சிட்டு குதிச்சுட்டு இருக்கான். பட் சன்னுக்கு நமக்கா வாய்ப்பு வந்துருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ மேனேஜருமே என்னோட 2 ரைசிங் ஸ்டாருக்குமே சூப்பராக வாய்ப்பு கிடைக்கிது, சூப்பர் ரைசிங் ஸ்டார்ஸ்னு உங்களுக்கு நான் பேர் வைக்க போகிறேன்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ ஸ்கை சொல்கிறான், அந்த பேர் நல்லா இல்லையே, நம்ம வேறு ஏதாவது பேர் வைக்கலான்ட்டு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்க அப்படியே பேசி சிரிச்சுட்டு ஸ்கை வந்து வேறு என்ன பேர் வைக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ கிளாஸில் காட்டினாங்கன்னா இவன் அப்படியே ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்ருக்கான். ஏன்னா இவனுக்கு தான் யாரும் தெரியல. அவங்களும் அப்படியே இவனை பார்த்துட்டு திரும்பிக்கிறாங்க. அப்போ அந்த 10 அதான் அந்த வம்பிழுப்பான்ல அந்த பையன் வர, அவன் சன்னுக்கு பின்னாடி தானே உட்காந்துட்ருக்கான். ஸோ அவன் பேசுகிறான், என்ன நாளைக்கெலாம் பயந்து ஒளிஞ்சிடாதுன்ட்டு. ஏன்னா அந்த சண்டை பயிற்சி செய்வாங்கள்ல அந்த கிளாஸ் போல். ஸோ பயந்தெல்லாம் ஒளிஞ்சிடாதுன்ட்டு இவன் ரொம்ப வம்பு பண்ணிவிட்டு, அப்புறம் கிளாஸ் நடக்கும் போதுமே அவன் சன்னை பார்த்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ சன்னோட வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறான்னா, அவன் ரொம்ப நாளாக கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணது இல்லை. ஸோ அந்த ஆக்டிங் கிளாஸ்லாம் அவனுக்கு எப்படி இருக்குன்னா டக்குன்னு போகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுறான். இப்போ அந்த சண்டை பயிற்சி செய்வாங்கள்ல அந்த நாள், அப்போ அந்த இவன் ஓப்பனாக சவால் விடுறான், அந்த 10 இவனோட பல்லை நான் தட்டாமல் விட்டுட்டேன், இன்றைக்கி கண்டிப்பாக அந்த பல்லை தட்டிடுவேன்ட்டு. இதெல்லாம் கோச் பார்த்துட்டு எப்படியாச்சும் சண்டை காப்பாற்றணுன்ட்டு அவரால் எதிர்த்து பேச முடியாதுல்ல, அதனால் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து நம்ம சண்டை போகிற மாதிரி பண்ண போகிறதில்ல, சும்மா லைட் ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்ல, இவன் சொல்கிறான் எங்களுக்கு ரியாலிஸ்டிக்காக ட்ரைனிங் வேணும், என்ன சொல்கிறீங்க, எனக்கு கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி இவன் பேச, அப்போ கோச் வந்து மற்றவங்க கிட்ட கேட்குறாங்க, மற்றவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் சன்னை பார்த்து கேட்க, சன் என்ன சொல்கிறான்னா, நான் இப்போ தான் கற்றுக்கிட்ருக்கேன், ஸோ வந்து எனக்கு அடிபடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்பயும் வந்து பேச ஆரம்பிச்சிடுறான், ஓ நீ ரொம்ப கோழையாக இருக்கியே, சண்டைனா அடிப்படை தான் செய்யும், அது கூட நீ தாங்கிக்க மாட்டியா, ரொம்ப கோலன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ இவன் சொல்கிறான், நான் வந்து ஒரு ஆடு பேசியிருக்காங்க என்னை வச்சு, இப்போ என் முகத்தில் அடிபட்டுச்சுன்னா அப்புறம் அது நடிக்க முடியாத ஃபைனுமே ஏன் மேலே தானே போடுவாங்க, நீ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன்னு கேட்க, இவன் சொல்கிறான், ஓ நீ அதை நினச்சதா கவலைப்படுறியா, சரி ஓகே, இந்த இதில் நீ எவ்வளோ காயப்பட்டாலும் உன் மேலே எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், உன்னோட ஆடுக்கெல்லாம் உன் மேலே ஃபைன் போடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இவன் கோச் கிட்ட கேட்குறான், என்ன கோச் சரிதானே அப்படின்னு 10 சொல்லும் போது அப்போ கோச்சுமே சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பட் சன் என்ன பண்ணுறான்னா வீடியோ எடுத்து வச்சுக்கிறான், எங்கள் வீடியோவில் சொல்லு, இங்கே என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லு பார்க்கலான்னு சொல்ல, அவனுமே இங்கே பாரு, இங்கே என்ன நடந்தாலும் நான் உன் மேலே பிரச்சனை பண்ண விட மாட்டேன், உனக்கு எந்த அபத்தம் வராது அப்படிங்கிற மாதிரி அவன் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் சன்னுமே ஓகேன்னு கட் பண்ணிடுறான். எனக்கே தோணுச்சு இது என்னடா முட்டாள்தனமான டீல் இருக்குது அப்படி சொல்லிட்டு இவன் அடி வாங்குவான மாதிரி தான் இருந்துச்சு. பட் சன்னோட பிளானே அங்கே வேறு. இப்போ தான் சன் தன்னோட ஆட்டத்தையே ஆரம்பிக்கிறான். ஓகே நான் ஃபஸ்ட்டு யார் கூட சண்டை போடணுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இவன் சொல்கிறான் என்னடா லூஸ்தனமாக பேசுகிறேன்ட்டு. பட் சன் என்ன பண்ணுறான், என்ன ஒரு வாரம் வெயிட் பண்ணிடல, இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே 10 அந்த இப்போ வம்பளுக்கிற பையன் கூட இன்னொரு பையன் இருப்பான், அவனை ஃபஸ்ட்டு கூப்பிட்றான். அப்போ 10மே அந்த பையன்கிட்ட போய் எங்கே பாரு அவனை நல்லா அடி, பட் உயிரை மட்டும் என்கிட்ட விட்டுற, அதை நான் தான் இது பண்ணுவேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் இவங்க ரிங்குக்குள்ளே தான் போகிறாங்க.
அப்போ சன் போட்டு அடிக்கிறான் பாருங்க, அந்த பையன் அப்படியே கீழே விழறான். இப்போ ஃப்ளாஷ்பேக்கில் காட்டினாங்கன்னா சன் வந்து முதல்ல காசுக்காக நிறைய வேலை செஞ்சுருப்பான்ல, ஒருத்தங்கிட்ட ரிங் பார்ட்னராக இருந்திருப்பான் போல். அதாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இவன் பார்ட்னராக இருக்கணும். அப்போ அவன் அந்த ஆள்கிட்ட அடி வாங்கி இவன் கீழே விழ அந்த காசு கொடுத்தால் கத்திக்கிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ இப்படி கீழே விழறக்க உனக்கு காசு கொடுத்தேன், எந்திரிச்சு ஒழுங்காக சண்டை போடுன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் முடியாமல் எந்திரிச்சு அப்பயும் விழறான். கடைசியில் இவன் சண்டை போடும்போது ஒரே குத்து தான் அந்த ஆள் கீழே விழறான். அதே மாதிரி தான் இப்போ இவங்ககிட்டயுமே பண்ணிகிட்ருக்க. அப்புறம் இவனை எல்லோரும் தூக்கிட்டு போயிட்டாங்க இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே டென்னே பயந்துட்டான். அப்புறம் டென் பயந்துட்டே தான் அந்த ரிங்குக்குள்ளே ஏறுறான். அம்மா நீ தான் இது வரைக்கும் ட்ரெயினே ஆனதில்லை சொன்னேன், ஆனால் இப்படி பண்ணுறேன்னு கேட்க, நான் ட்ரெயின் ஆனதுலன்னு தான் சொன்னேன், ரிங்குக்குள்ளே வந்ததில்லைன்னு சொன்னேனான்னு சொல்ல எல்லாருமே ஷாக்காயிட்டாங்க. அப்போ வேவு வேறு அங்கேருந்து அப்படியே நைஸாக நழுவ பார்க்க, டே எங்கே போகிற நில்லுன்ட்டு இவன் வேவே நிற்க வச்சிட்றான். அப்புறம் அது எப்படி சாத்தியங்கிற மாதிரி இப்போ டென் கேட்க, ஆக்சுவலாக நான் ஒருத்தங்களுக்கு பாக்ஸிங் பார்ட்னராக இருந்தேன், ஆனால் நான் ட்ரைனிங் எடுத்ததே இல்லைன்னு சொல்ல எத்தனை வருஷம் கேட்குறான். 5 வருஷம் ஒருத்தவங்க பாக்ஸிங் பார்ட்னராக இருந்திருக்கான். அப்போ என்ன அடி அடிப்பான். ஸோ அதே மாதிரி தான் அவனை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்க. இவன் சொல்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னா என்ன ஆகும் தெரியுமான்ட்டு, நீ தானே வீடியோவில் சொல்லிட்ட இன்றைக்கி என்ன ஆனாலும் எந்த பிரச்சனையும் வராது எனக்குன்ட்டு, அப்புறம் என்னன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக இவன் நினச்சிருப்பான் சன்னுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை வராதுன்ட்டு, பட் அது அப்படியே இந்த 10 மேலே திருப்பி விட்டுட்டான். அப்போ கோச்சுமே வந்து அதுக்காக நீ இவனை கொலை பண்ணவா போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 10 அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ அவன் அடித்த நிலைமைக்கு 10 வந்து அவன் முகத்துக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியோட பண்ணுவாங்கள்ல, அது பண்ணியே ஆகணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ வேவ் தானே, அவன் ரிங்குக்குள்ளே ஏறும் போது நடுங்கிட்டு ஏறான். அப்படியே பேக் வாங்குறான். இங்கே பாரு என்னை யாரும் தெரியல, என்னை யார் அனுப்புகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்ல சன் நீ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தான் கேட்குறான். அப்புறம் மொத்தமாக பேக் வாங்கிட்டான். இங்கே பாரு நான் விட்டுறேன், என்னை அடிச்சிடாத, நான் இதெல்லாமே சன்னி சொல்லி தான் செஞ்சேன், அதாவது பேங்க் சொல்லி தான் செஞ்சேன் அப்படி பார்த்தா இவன் சொல்கிறான் சன்னோட கேமரா உடைச்சான்ல அதுவுமே இந்த வேவ் தான். அப்புறம் இந்த 10 வந்து சும்மா சன்னை திட்டிட்டு இல்லை, 10க்கு வந்து ஒரு வதந்தி வந்திருக்கு, சன் போய் பின்னாடி இவனை பற்றி தப்பாக பேசுகிறான், அவங்க அப்பா பெரிய ஆளாக இருக்கனால தான் அங்கே இருக்கான்னு பேசுகிறான்ட்டு அந்த வதந்தியை பரப்பி விட்டு சன் மேலே இந்த பையனை வம்பு பண்ண விட்டதே இந்த வேவ் தான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தாண்டி ஒத்துக்க. அப்போ இவன் பார்க்குறான், ஓ அந்த பேங்க்கிட்ட இவ்வளோ பண்ணியிருக்கீல, இப்போ நான் சொல்கிறதும் பண்ணு, நான் சொல்கிற மெசேஜை நீ அவங்ககிட்ட போய் சொல்லுன்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு நீ மட்டும் இங்கே பவர்ஃபுல்லான ஆளை வச்சுட்டுல, என்கிட்டையுமே ஒரு பேக்கர் இருக்காங்க, அவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லுன்னு தான் இவன் சொல்லிவிட்டு அப்புறம் வேவே ஒரு குத்தி தான் அனுப்புகிறான். அதுக்கப்புறம் இவன் போய் சன்னியை பார்த்து இப்போ நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இவன் சொன்ன மெசேஜுமே சொல்ல அப்போ பேங்க் யோசிச்சு பார்க்குறான், பவர்ஃபுல்லான ஆளா அது யாருங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணியும் அவனுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மேனேஜர் போய் அவங்க குழந்தைய ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா இப்போ ஒருத்தவங்க ஆடுக்கு பேசினாங்கல்ல சன்னை வச்சு, அவங்க அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை ஃபோன் பண்ணி சன் கிட்ட சொல்கிறாங்க மேனேஜரு, இப்போல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு உடனேலாம் மாற்ற மாட்டாங்க, பட் இப்படி அவங்க ஆளை மாற்றுறாங்கன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க கன்வின்ஸ் ஆகிருக்கணும், நான் உனக்கு வேறு ஏதாவது ஆடு பார்க்குறேங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க வராங்கன்ட்டு சன் கால் கட் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ஸ்கையை காட்டினாங்கன்னா அவன் ஆடிஷனுக்குள்ளே போகிறக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பயப்படாத நீ நல்லா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தான் அவன் ஆடிஷனுக்குள்ளே போகிறான். இப்போ ஸ்கை வந்து ஒருத்தங்களை பார்த்து ஸ்டாப் பண்ணல, அது யாருன்னா வேவ் தான். ஸோ வேவ் இவன்கிட்ட வந்து என்ன பேசுகிறான்னா, நீ 10 போட்டு அந்த அடி அடித்த, பட் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சும் என்னை ஒரு அடியோடு விட்டுட்ட, அதுக்கு தேங்க்ஸுங்கிறான். பட் இவன் என்ன சொல்கிறான்னா, சன்னி கட்ட அதாவது பேங்க் கட்ட நீ சொன்னது எல்லாமே நான் சொல்லிட்டேன், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேங்க் உன்னை மட்டும் டார்கெட் பண்ணலன்னு சொல்ல இவனுக்கு புரிஞ்சிருச்சு. உடனே ஓடி போகிறான். இப்போ ஸ்கை ஆடிஷனில் இருக்கான்ல அவனை காட்டினாங்கன்னா அது ஸ்டேஜ் பிளே தான். ஸ்கைக்கு வந்து கேமரா பாயும், ஸோ அவன் ஸ்டேஜ் பிளேயில் தானே கலந்துட்டுருக்கான். இப்போ அந்த ஸ்டேஜ் பிளேயில் பண்ணும்போது அவன் ரொம்ப சூப்பராக பண்ணுறான். அவ்வளோ யதார்த்தமான நடிப்பு, அவன் கையை கரெக்டான இடத்துல கொண்டு போய் அவ்வளோ அழகாக நடிச்சிட்ருக்கான், எல்லாருக்குமே பிடிச்சிருது. இப்போ வந்து அவன் நடிச்சிட்டு இருக்கவே டோர் ஒருத்தவங்க திறக்கிறாங்க. என்னென்னா கேமரா கொண்டு வராங்க. அங்கே இருக்க ஜட்ஜே பார்க்குறாங்க, இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுமா அப்படி எதுவும் சொல்லலையேன்ட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கோ ப்ரொடியூசர்ஸ்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க ரெக்கார்டிங் அவங்களுக்கு வேணுமாமான்னு சொல்ல, சரி ஓகே உள்ள வாப்பான்னு சொல்லிட்டு இவங்க ஸ்கையை பார்த்து சொல்கிறாங்க, ஸ்கை நீ முதலேருந்து நடிக்கிறியா, நீ ரொம்ப நல்லாவே பண்ண தம்பி, எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு, அதை முதல்ல பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு இப்போ கேமரா ஆன் பண்ண
போச்சு. ஸ்கை வந்து அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பான். பட் இவன் இந்த கேமரா ஆன் பண்ணோன்னே அவன் தைரியத்தை வர வச்சுட்டு பண்ண பார்க்குறான். பட் அவனுக்கு பேச டைலாக் மறந்துடுது. அதோட அவன் கை வர அவன் அழகாக கையெல்லாம் கட்டி பேசியிருப்பான். இப்போ அவன் கையவே அவனால் கொண்டு வர முடியல, அந்தளவுக்கு இது பண்ணிகிட்ருக்க. எல்லாருமே என்னாச்சு இந்த பையனுக்கு மாதிரி தான் பார்க்குறாங்க. இவன் டக்குன்னு பயந்து அப்படியே அந்த இடத்துல உட்காந்துடுறான். இப்போ சன் ஓடி வந்து மேனேஜரோட ரூமுக்குள்ளே போக ஸ்கை அங்கே தான் உட்காந்து அழுதுட்ருக்கான். நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன், இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, அங்கே கேமரா கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாங்க, பட் அங்கே கேமரா வச்சுருந்தாங்கன்ட்டு ஸ்கை பயங்கரமாக அழுதுட்ருக்க. அப்போ சன்னோட வாய்ஸ் சொல்லி யோசிச்சு பார்க்குறான், பேங்க் என்னை திருப்பி என் மூஞ்சிலே அடித்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு. அப்படியே சன் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். அவன் ரிவெஞ்ச் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்காதுன்னு நினச்சிருப்பான். பட் ரியாலிட்டியில் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் எது பண்ணாலும் அவனை சுற்றி இருக்க பீப்புள் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நேராக போய் இவன் ஜேவை தான் பார்க்குறான். நான் உடனடியாக டைரக்டர் ஆர்த்தரை பார்த்தாகணுன்ட்டு. அப்போ ஜெயுமே, ஒருவேளை நான் டைரக்டர் ஆர்த்தர்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க, இல்லை நீ ஆர்த்தர் இல்லை, ஏன்னா உன் பேர் ஜே, உனக்கு அந்த நிக்நேம் கூட பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல. அப்போ ஆர்த்தர் சிரிக்கிறான், என்ன அந்த அங்கிள் சியா உங்ககிட்ட சொன்னாரான்ட்டு, அந்த ஒரு அங்கிள் தானே இப்படி ஜெயை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான். அப்போ இவன் கேட்குறான், சரி ஓகே டைரக்டர் ஆர்த்தர் உனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோ, அவருக்கு நீ என்ன பே பண்ணுவேன்னு சொல்ல. இவன் என்ன வழக்கம் போல் என்னோட உடல் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஆர்த்தர் பார்க்குறான், நீ என்ன இதையே தான் சொல்லிட்டு இருப்பியான்ட்டு. அப்புறம் ஒரு கார்டு எடுக்கிறான், நாளைக்கு இந்த இடத்துக்கு இந்த ஹோட்டலுக்கு டைரக்டர் ஆர்த்தர் இருப்பார், நீ அங்கே போய் மீட் பண்ணலான்னு சொல்ல. பட் அந்த கார்டை மட்டும் அவன் சன் கடை தரமாட்டான். இந்த கார்டை நீ வாங்கணுன்னா என்ன மயக்க பார்க்கலாம், என்கிட்டருந்து வாங்குன்னு சொல்ல. அப்போ சன்னுமே இவன் பக்கத்தில் வந்து அப்படியே மயக்கிற மாதிரி பண்ணுறான். டக்குன்னு அவங்க கிட்ட இந்த கார்டை பிடிங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதை பார்த்து ஜெய் சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் இந்த அங்கிள் அந்த சியான்னு சொன்னார்ல, அவர் தான் இவனுக்கு ட்ரெஸ்ஸை ஏற்பாடு பண்ணி தராங்க. ஏன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே போகணுன்னா நல்ல பெரிய ஆளாட தானே போகணும். அந்த வெயிட்டருமே சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்போ எந்த ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் இங்கேருந்து கடன் வாங்கிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் இவன் அந்த ஹோட்டலுக்குள்ளே போக அவங்க அந்த கார்டெல்லாம் வச்சாதான் உள்ளே விடுறாங்க. உள்ளே போனால் ஒரு பார்ட்டி ஆட்டம் இருக்குது. அங்கே வந்து பேங்க்குமே உட்காந்துட்ருக்கான். அப்போ பேங்க்கோட அன்னைக்கு ஒரு ஆள் இருந்தான்ல, அந்த ஆள் தான் இப்போ அந்த பார்ட்டியில் வந்து பேசுகிறான். இப்போ இங்கே சுற்றி இருக்கவங்கலாம் இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய இடத்துல இருக்கவங்க. ஸோ வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லோரும் என்கரேஜ் பண்ணுற விதமா ஒரு அவார்டு அனௌன்ஸ் பண்ணுறான். அந்த அவார்டு இப்போ பேங்க்கிட்டையுமே இருக்குது. அதை அவன் எல்லாருக்கும் எடுத்து இப்படி எல்லாருக்கிட்டையும் காட்டுவாங்கள்ல ஒரு கர்டசிக்காக, அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்க. அப்போ அவன் சன்னை பார்க்குறான். பட் சன் வந்து இவன் பார்க்கறது தெரிஞ்சோன்னு லைட்டாக முகத்தை திருப்பிக்கிறான். இவன் பெருசாக கண்டுக்கல, நோட் பண்ணான், பட் பெருசாக கண்டுக்கல, அப்படியே திரும்பிட்டான். அதுக்கப்புறம் சன் அங்கே இருக்கவங்க கிட்ட போய் இப்படி டைரக்டர் ஆர்த்தரை பார்க்கணும்னு சொல்ல அவங்களும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஒரு வெயிட்டர் ஏதோ கொண்டு போக இவன் அந்த வெயிட்டரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்புறம் அந்த வெயிட்டர் கிட்ட போய், நீங்கள் டைரக்டர் ஆர்த்தர் கிட்ட தானே போகிறீங்க, நானும் அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் அதை வாங்கிட்டு உள்ளே கொண்டு போக இவன் டைரக்டர் ஆர்த்தர் ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு காலிங் பில் அடித்து நின்றுட்டுருக்கான். பார்த்தா பேங்க் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் வந்து கேட்குறான், யார் நீன்ட்டு, நீ இப்போ நின்றுட்டுருக்க ரூம் முன்னாடி எல்லாருமெல்லாம் போயிட முடியாது, யார் நீன்னு சொல்ல. இவன் பதில் சொல்லாமல் நின்றுட்டுருக்கான். இங்கேருந்து நீ முதல்ல கிளம்புன்னு சொல்ல. அவன் அதே மாதிரி தான் ஏதோ பேசாமல் முகத்தை மட்டும் திருப்பி நின்றுட்டுருக்கான். அப்போ அப்படியே இவன் சன்னை பிடிக்க, என்ன அவனை காது கேட்குதா இல்லையான்னு கேட்கும்போது கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளேருந்து ஜே வரான். அப்போ பேங்க் அவனை பார்த்து, ஓ உங்களை நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி சொல்ல. ஜே நேராக சன்னை பார்த்து, மிஸ்டர் டூ பேட், நான் உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் உடனே சன்னை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேங்க்கை பார்க்குறான். பேங்க் ஒரு மாதிரி வில்லத்தனமாக தான் பார்த்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக பேங்க்கே ஷாக்காயிட்டான். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமும் விடாமல் சன்னை கிஸ் பண்ணிகிட்ருக்க. அதுக்கப்புறம் சன்னை அப்படியே தள்ளி விட்டுறான். பார்த்தா அந்த ரூம்குள்ளேயே இன்னும் 2 பேர் ஏதோ பிஸ்னஸ் டீல் பேச வந்திருப்பாங்க போல், அவங்க இருக்காங்க. சன் கேட்குறான், அம்மா டைரக்டர் ஆர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல நீயா இருக்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் ஆல்ரெடி இருந்தாங்கல்ல அவங்ககிட்ட, நம்ம பேசுகிறதெல்லாம் பேசிட்டோம்ல, ஆர்த்தரை அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிடுறான். அந்த ஆளுமே இன்னைக்கு என்னோட கிராண்ட் டாட்டர் ஃப்ரீயாக தான் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவனை கிராண்ட் டாட்டர் இங்கே கோத்து விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் போய் உட்கார அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்து கொடுக்குது. அப்போ இவங்க ஆர்த்தர் கேட்குறான், ஆர்த்தர் இருக்கிற வேண்டிய இடத்துல நீயா இருக்கன்னு சன் கேட்க ஆர்த்தர் சொல்கிறான், ஏன்டா நீ வந்து எனக்கு நீ தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்கணும், ஏன்னா இப்போ மட்டும் நான் அந்த பேங்க் கிட்ட உன்னை காப்பாற்றலைன்னா உன் சீக்ரெட்லாம் வெளியே வந்திருக்குன்னு சொல்ல. அப்போ சன்னும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க. நீ தேங்க்ஸ் வந்து இப்போ தேங்க்யூன்னு சொல்லலாம், இல்லை வேறு விதமாகவும் சொல்லலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு ட்ரிங்க் கொடுத்துட்ருக்கு. நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் போகலன்னு பேசிட்டு அந்த பொண்ணு பயங்கர மோசமாக தான் பேசிகிட்டு இருக்கு. பட் ஜே அந்த பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்தி விட்டுறான். சிரிச்சுட்டு நீ வெளியே போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான்.
அதுக்கப்புறம் ஜே சன்னை பார்த்து சொல்கிறான், உன்னை எப்படி எனக்கு பிடிக்க வைக்கணுன்ட்டு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போலன்ட்டு. அவன் சன்னை பார்த்து சிரிச்சிட்டே தான் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ சன்னுமே, இங்கே ஆர்த்தர் இல்லைல்ல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக அவன் சன்னை விடாமல் பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமா இவன் எவ்வளோ தள்ள பார்க்குறான், பட் அவன் சன்னை விடவே இல்லை. அதுக்கப்புறம் இவன் அப்படியே தள்ளி விட்டு டோர் கட்ட வர அப்போ அந்த பொண்ணு உள்ள வருது, நான் என் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன்ட்டு. அப்படியே வரும்போதே இவனுங்க 2 பேரும் மேலே கீழே பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவன் கிளம்பும் போது ஜே சொல்கிறான், நீ இப்போ வெளியே போனேன்னா அந்த பேங்க் அங்கே நின்றுட்டுருப்பான்ட்டு. பட் சன் அதெல்லாம் யோசிக்கல, அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். அவனை பார்த்து ஜே சிரிச்சிட்ருக்கான். இப்போ மேனேஜரோட ரூமில் இது சன் இருக்க. அப்போ மேனேஜர் வந்து சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன வேலை பண்ணலாம் தேடிட்டு தான் இருந்தேன், பட் இப்போதைக்கு மஸ்கட் ஆஃபர் தான் வருது, மஸ்கட் பொம்மை போட்டு வேலை செய்வாங்கள்ல அதுதான் வருது, பட் நான் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொல்ல. அப்போ சன் சொல்கிறான், நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லுங்கன்ட்டு. என்ன நீ ஷியோராக தான் சொல்கிறேன்னு சொல்ல. ஆமாம், நான் எதுனாலும் பண்ண தயாராக இருக்கேன், நீங்கள் ஓகே சொல்லுங்கன்ட்டு. அப்போ மேனேஜருமே சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு தானங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கிறாரு. அப்போ இவன் வந்து ஸ்கையை பற்றி கேட்குறான். ஸ்கையா, அவனை கூப்பிட்டேன், அவன் இப்போதைக்கு இதை கண்டினியூ பண்ண மாட்டேன், நான் குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். பட் அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், அவன் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வருவான் மாதிரி சொல்ல. சன்னுக்கு ஸ்கையை நினச்சி கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு பையன் யாருன்னா, அன்றைக்கி இவங்க அந்த கிளப்புக்கு போகும்போது வேவ் கூட இன்னொரு பையன் வந்திருப்பான்ல, அவன் வந்து சன் கிட்ட சாரி சொல்கிறான், அன்றைக்கி நடந்ததுக்கு சாரிங்கிற மாதிரி. பட் சன் ஓப்பனாக சொல்லிட்டான், நீ நடிக்கிறேன்னு நல்லாவே தெரியுதுன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்கிறான், இப்போ ஒரு காசிப் போயிட்டுருக்கு தெரியுமா, டைரக்டர் ஆர்த்தர் வந்து ஒரு பையனுக்கு பேக்கராக இருக்காங்கன்ட்டு. அதுவும் அந்த பையனுக்கு பேக்கராக இருக்கிறத சன்னி, அதாவது பேங்கே நேரில் பார்த்துருக்கான். அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவங்க கூட என்ன பேர் சொன்னாங்கன்னா ஏதோ ஸ்ட்ரேஞ்சான நேம், மிஸ்டர் டூபாட் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல. இதை கேட்கும் போது சன்னுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா பேங்க் நின்றுட்டு இருக்கும் போது ஜே தானே சன்னை பார்த்து மிஸ்டர் டூபாட்டுன்னு சொல்லியிருப்பான். ஸோ இதை கேட்கும் போது அவன் பயங்கர அதிர்ச்சியில் அவன் அப்படியே கோபமாக முறைச்சிட்ருக்க. இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கோ டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.